இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, சாலைகளில் நம்ம இருசக்கர வாகனம் ஓட்டுற நம்ம உறவினர்கள், அதாவது ரோட்டில் போகிற எல்லோருமே காதில் செல்ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு பயணிக்கிறத பார்க்க முடியுது. ஒருவர் காதுக்கும் தலைக்கும் நடுவில் இடிக்கிட்டு வேகமாக இயக்குறாங்க. 3 பேர் பயணிக்கிறவங்க, ஓட்டக்கூடியவரும் பின்னாடி உக்காந்துருக்கிறவங்களும் செல்ஃபோன் பேசிகிட்டு போகிறாங்க. 2 பேர் போகிறதுல ஓட்டக்கூடியவர் கணவர் மனைவி போகிறாங்கன்னா, ஓட்டக்கூடிய கணவரும் பேசிகிட்டு இருக்கார் ஃபோனில், பின்னாடி மனைவியும் ஃபோன் பேசிகிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஒரு பெண் தனியாக போனாங்கன்னா, அவங்களும் காதுக்கும் தோலுக்கும் நடுவில் ஃபோனை வச்சுக்கிட்டு போகிறாங்க. பெண்கள் தோல் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தோளில் அந்த ஃபோன் அப்படியே இருக்குது, ஏதோ ஒரு காரணியில் சாரியிலையோ அப்படியே பேசிக்கிட்டு போகிறாங்க. ஏன் சாலைகளில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேசிக்கிட்டு போகிறாங்க, பலரை பார்க்குறோம். பல நேரங்களில் அவங்க தவறுறது, முன்னாடி போகிறவங்களுக்கும் தொல்லையாக இருக்கிறது, பின்னாடி வரவங்களுக்கும் தொல்லையாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம சாலையில் பார்க்குறோம். இப்போ நம்ம அவங்க பின்னாடி நம்மளால் போகவே முடியாது. ஏன்னா அவங்க முழுக்க தொலைபேசியில் தான், அவங்க அந்த செல்ஃபோனில் தான் இருக்காங்க. சாலையில் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது தவறு செய்தாங்கன்னா நம்ம தான் ஜாக்கிரதையாக போக வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன சிக்கலாகிடுச்சுன்னா, அதிகரிச்சிட்டாங்க, பேசக்கூடியவர்கள் அதிகரிச்சிட்டதால் பேசாமல் போகக்கூடியவங்க தான் ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்ற நிலை உருவாகி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா சரி, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பேசிடணும் அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் நிர்பந்தம் இருக்கா? அது பெண்களுக்கு குறிப்பாக நிறையா நிர்பந்தங்கள் இருக்கா? ஒரு 10 பெண்கள் போகிறாங்கன்னா 8 பெண்கள் ஃபோன் பேசுகிறத பார்க்க முடியுது. ஆண்கள் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா 9 பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா அதிகமாக ஆண்கள் தான் பயணிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குறைந்தபட்ச ஆட்கள் தான் ஃபோன் பேசாமல் போகிறாங்க. சிலர் ஹெட்செட்ஸ், ஹேண்ட்ஸ்ஃப்ரீஸ் பயன்படுத்துகிறாங்களான்னு நமக்கு தெரியாது, அது அவங்களோடது, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ இந்த காதில் பின்னாடி இருக்கிற பெரும்பாலான பெண்களும் ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. எந்த இடத்துலையும் இறங்குவதில்லை, ஃபோன் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஃபோன் பேசக்கூடாத இடங்களை கூட ஃபோன் பேசுகிறாங்க. இந்த இடம் உள்ள ஃபோன்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு எழுதி ஒட்டப்பட்ட இடங்களிலும் அந்த ஃபோன்களை மறுதளிக்கிறாங்க. நாம் பேசும்போது நமக்கு எதிர்முனையில் பேசக்கூடியவங்க சப்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட எதிர்முனையில் பேசுகிறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான மனோநிலையில் இருக்கிறாங்க? இப்போ இவங்க இருசக்கர வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அவங்க கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதேனும் அந்த சாலையில் ஏதேனும் நடந்துடாதா அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட அந்த எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்கு இருக்காதா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோன்றி கொண்டே இருக்குது. நம்ம ஒருவரோட ஃபோனில் பேசுகிறோம், அப்போ அப்படி அவங்க நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க சாலையில் அடிபட்டு சாவதை அவங்க விரும்புகிறாங்களா? எனக்கு அப்படி தான் தோணுது. அவன் சாலையில் அடிபட்டு சாவணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க தொடர்ந்து ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹேண்ட்ஸ்ஃப்ரீவே என்னால் ஏற்க முடியாது. என்னால் முடியாததுனால அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆனால் காதில் ஃபோனை வைத்துக்கொண்டு, ஒரு கையில் காதில் ஃபோனை வைத்துக்கொண்டு வாகனத்தை இயக்குவது, காதுக்கும் கழுத்துக்கு தோள்பட்டைக்கும் நடுவில் ஃபோனை வைத்து கொண்டு இயக்குவது, அப்புறமா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இயக்குறது, இப்படி பல வகைகளில் அதை செய்கிறாங்க. அவங்க எப்படி செஞ்சாலும் கவனச்சிதறல் இருக்க போகுது. இதில் நான் என்னென்ன நான் பேச விரும்புகிறேன்னா, கவனச்சிதறல்களை பேச விரும்புகிறேன். அப்புறம் சாலையில் பிறருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதை பற்றி பேச விரும்புகிறேன். அந்த ஃபோன் பேசிக்கொண்டு போவரோட உயிருக்குள்ள ஆபத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காது, எல்லோரும் சேஃபாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்ன பிரச்சனை ஆகிட போகுது, நீ ஓவராக அதை பற்றி பேசுகிற அப்படின்றவங்களுக்கு அது நகரில் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அவங்க நல்லா நலமோடு போவாங்க அப்படின்னா அது என்னோடய ரிஸ்க்கு, நான் போகிறது அப்படின்னு சட்டம் பேசுவாங்க. அது அவங்களோடதாக இருக்கட்டும். ஆனால் அப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி காதுகளில் ஃபோனை வைத்து கொண்டு போவதால் என்ன மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடும்? என்ன மாதிரியான உங்கள் உடலில் ஒரு மாற்ற முடியாத, அதாவது திரும்பி கொண்டு வர முடியாத பலவீனங்கள் என்னெல்லாம் ஏற்படுங்கிறத பற்றி குறிப்பாக நான் இங்கே பேச விரும்புகிறேன். அதே சமயத்தில் கடைசியாக அந்த முழு எச்சரிக்கையையும் நான் வச்சு விட்றேன்.
இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற தரவுகளை என்னோட வாய் மட்டுமே இல்லாமல் இங்கே இருக்கிற த அனாட்டமி பிசியாலஜி மூலமாகவும் இந்த வெர்டிபிரல் காலம் எப்படி இயங்குதுங்கிறது மூலமாகவும் அந்த வெர்டிபிரல் காலமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கழுத்தை சாய்ச்சிக்கிட்டு போவதுனால இந்த உருப்படாத சாலைகளில் நீங்கள் பயணிக்கிறதால வரக்கூடியதையும் நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம பேசிடலாம். அப்போது உங்களுக்கு ஏதேனும் வந்து வரங்குச்சுன்னா ஒரு நபர் திருந்தினார்னா நான் சந்தோஷப்படுவேன். இப்போது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் ஒரு மனிதனுடைய தண்டுவிடம். இது வெர்டிபிரல் காலம்னு சொல்லுவோம். வெர்டிபிரல் காலம்ங்கிறது ஒரு தொடர், எலும்புகளால் சூழப்பட்ட ஒரு தொடர், அதற்குள்ளே தண்டுவிடம் இருக்கிறது. இந்த வெர்டிபிரல் காலம்ங்கிறது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெர்டிபிரல் காலம் வந்து குருத்து எலும்புகளால் ஆனது. இது நீங்கள் இந்த ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் நீங்கள் தண்டுவடத்தை பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில் இந்த எலும்புகள் உங்களுக்கு தெரிகிற இந்த எலும்புகளுக்கு இடையில் எலும்பு மஜ்ஜை இருக்குது, அதுதான் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்க் ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவுலையும் இந்த டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்கில் அதில் உங்களுக்கு தெரியும், காட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த டிஸ்க். இது லம்பார் ரீஜன். இந்த லம்பார் ரீஜனில் அந்த டிஸ்க் இருக்குது, நல்லாவே தெரியுது. இந்த டிஸ்க் வழியாக தான் தண்டுவடத்திலிருந்து பக்க நரம்புகள்னு சொல்லக்கூடிய நரம்புகள், இப்போது இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற வர நரம்புகள் கைகளுக்கானவை, அதற்கடுத்த இடங்களிலிருந்து வரக்கூடியவை உள்ளுறுப்புகளுக்கானவை, அதற்கடுத்து வரக்கூடிய நரம்புகள் அந்த பகுதியில் இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கான சமிஞ்சைகளையும், முதுகுக்கானவை, முதுகினுடைய தன்மைகளுக்கானவை. இப்போ இந்த இடத்துல வரக்கூடியவை தான் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய இடுப்பினுடைய கீழ் இடுப்பு, இந்த லம்பார் ரீஜன். இது வந்து அதையும் பார்த்துருங்க. இது வந்து செர்விக்கல் வெர்டிபிரா. இதில் தொராசிக் வெர்டிபிரா, இந்த பார்ட்டு. இது லம்பார் ரீஜன், இது லம்பார் வெர்டிபிரா, இது லம்பார் ரீஜன். இதுக்கு கீழே இருக்குது சேக்கரம். இது காக்கஸுங்கிறது கடைசியாக அது வந்து குரங்குக்கு இருக்கிற வாலினுடைய பகுதி. இந்த பகுதியில் அடிபட்டாலும் அவங்க தண்டுவடத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த வால் மாதிரி நுனி அந்த பகுதியில் ஏதேனும் நீங்கள் கீழே விழும்போது அடிபட்டுச்சுனாலும் நீங்கள் தரையில் உட்கார முடியாத நிலை ஏற்பட்டுடும். இது இந்த செரிபிரல் வெர்டிபிரல் காலம். இதுக்குள்ளே தண்டுவடம் இருக்குது. இந்த தண்டுவடத்திலிருந்து தான் நமக்கு தேவையான நரம்புகள் வருது. ஓகே, இப்போது நம்ம வந்து டூ வீலரை வந்து நிறைய அதிகமாக, அதாவது நம்மளுடைய இருசக்கர வாகனத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தினோம்னாக்க அது நமக்கு என்ன பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஹவு டூ வீலர் ரைடிங் அஃபெக்ட் த ஸ்பைன்னா நம்மளோட தண்டுவடம். நம்மளுடைய அதிகமான இருசக்கர வாகனம் பயன்படுத்துவதை நம்மளுடைய தண்டுவடத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். த இன்க்ரீஸ்டு த இன்ட்ரா டிஸ்கல் ப்ரெஷர், அதாவது நம்மளுடைய அந்த சொன்னல தண்டுவடத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க், அதில் ஒரு வித அழுத்தத்தை அது ஏற்படுத்துது. த சிட்டிங் ஆன் எ பைக், த எஸ்பெஷலி இன் ஃபார்வர்டு லேர்னிங் ஆர் ஸ்லோச்சுடு பொசிஷன், அதாவது நீங்கள் பைக்கில் உட்காந்துருக்கிற அந்த பொசிஷன் இருக்குல்ல, அந்த அமைப்பு, அது சிக்னிஃபிகண்ட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மாதிரியான ஒரு அழுத்தத்தை அதிகரிக்கிறது நம்மளுடைய லம்பாரோட லோவர் பேக்கில். நீங்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கும் பொழுதே அது இயக்கிறதுக்காக நீங்கள் அந்த வாகனத்தில் உட்காந்துருக்கிற அந்த பொசிஷனே லம்பார் ரீஜனில் ஒரு ப்ரெஷரை உருவாக்குது லோவர் பேக்கில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தி கான்ஸ்டன்ட் லோட் கேன் காஸ் டிஸ்க் dehydrate and bulge and leading to the disc prolapse or slipped disc. அதாவது நீங்கள் அந்த ப்ரெஷரை ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு வாகனத்தை இருசக்கர வாகனத்தை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சரியான இடைவெளிகள் இல்லை, சரியான ரெஸ்ட் இல்லை. ஒரு நாள் 100 கிலோமீட்டர், இப்போ நீங்கள் எடுத்தோன்னா 50 கிலோமீட்டர் போய்டுறீங்க, திரும்ப 50 கிலோமீட்டர் வந்துடுறீங்க, திரும்பவும் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறீங்க, அடுத்த நாள் இப்படியே நீங்கள் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக அந்த லோடு அது அப்ரஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன வரும்னா, அந்த தண்டுவடத்துக்கு நான் சொன்ன டிஸ்கில் டீஹைட்ரேஷன் ஏற்படும். டீஹைட்ரேஷன் அது தன்மையை செயலிழந்து போயிடும். இப்போ அது எதுவாக இருக்கோ அது அதுவாக இருக்காது. அதில் இருக்கிற ஏதேனும் ஒரு பொருள் வந்து குறைபாடு ஏற்பட்டு அது டீஹைட்ரேட் ஆகிடும். அப்புறமா அது பல்ஜ் ஆகி வெளியில் வரும். அதாவது அந்த டிஸ்க்கு நடுவில் இருந்து வெளியாகும். அதுக்கு பேர் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு பேர். அப்புறம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதாவது டிஸ்க் பல்ஜ் வேறு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வேறு. டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது ஒரு தொடக்கம். டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது அது வெளியில் வளைஞ்சிரும். வெளியில் வளையும் பொழுது அதில் வழியாக வரக்கூடிய நரம்புகள் அழுத்தத்துக்கு உட்படும். அதுக்கு பேர் தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்.
அப்புறமா அதுக்கு அதை வந்து ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா அந்த 2 வெர்டிபிரல் காலமுடைய அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து மெயின்டைன் ஆகணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 வெர்டிபிரல் காலம் அது குறைஞ்சிடும். அப்போ குறையும் போது அது வந்து நரம்புகள் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக அதிகபட்சமான இருசக்கர வாகன பயன்பாடு படுத்தும் போதும் முறையற்ற சாலைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரியான அழுத்தம் அது ஏற்படுத்தும் அந்த அந்த வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் போது. அதே மாதிரி இந்த வாகனம் வந்து இயங்கும்போது, இந்த 2 வீலர் இயங்கும்போது, இருசக்கர வாகனம் இயங்கும்போதும் ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. அந்த வைப்ரேஷன், அந்த இன்ஜினோட வைப்ரேஷனும் சர்ஃபேஸில் டிரான்ஸ்மிட் ஆகிற டைரக்டரும் அது வந்து நம்மளுடைய தண்டுவடத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது மைக்ரோ, அதாவது குறிப்பிடத்தக்க சிறிய அளவிலான தாக்கத்தை நம்மளுடைய தண்டுவடத்தில் அது ஏற்படுத்தும். அது ஸ்ட்ரெயினை உண்டாக்கும், ரிப்பீட்டேட்டிவ், அதாவது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயினை உண்டாக்கும், பேட்டிக்கு வலியை உண்டாக்கும். அப்புறம் பேராஸ்பைனல், அதாவது ஸ்பைனலாக ஒட்டி இருக்கிற தசை நார்களில் ஒரு வித அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது வந்து நம்மளுடைய எபிலிட்டியை, ஸ்பைனல் செக்மெண்ட்ஸோட எபிலிட்டியை குறைக்க செய்யும். இது நீங்கள் ரிப்பீட்டேட்டிவ் ஜாக்கிங், இது வந்து எவ்ரி டைம் நீங்கள் ரைட் பண்ணும்போதும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது ப்ராப்பர் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் ப்ராப்பராக இல்லை. சஸ்பென்ஷனில் ஏதேனும் குறைபாடுகள் எல்லாம் இருந்தது, பழைய வாகனமாக இருந்தது அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணாமல் அது எல்லாத்தையும் நம்மள்கிட்டயே அது கொடுத்துடும். இது டீஜெனரேட்டிவ் வந்து ஸ்டேட்டுக்கு போய் செர்விக்கல் அண்ட் ஆர் லம்பார் ஸ்பாண்டலைசிஸ் வரத்துக்கும் இது காரணமாக இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம இருசக்கர வாகனத்தை அதிகம் பயன்படுத்தும் போதும், எதுக்கு எடுத்தாலும் இருசக்கர வாகனத்தை நம்ம பயன்படுத்தும் போதும் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறமா சப் ஆப்டிமல் போஸ்டர், அதாவது இந்த போஸ்டர் பேர் வந்து, அதாவது இது வந்து இந்த வாகனத்தில் நீங்கள் உட்காந்து இருக்கிற அந்த போஸ்டருக்கான ஒரு பேர் சப் ஆப்டிமல் போஸ்டர். இது செர்விக்கல் நெக் ஸ்ட்ரெயின். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய செர்விக்கலுங்கிறது நம்மளுடைய கழுத்து, தலைக்கும் நம்மளுடைய தோள்பட்டைக்கும் இடைப்பட்டிருக்கிற பகுதி கழுத்து, அதுக்கு பேர் செர்விக்கல் பேக்கெட்டில் நெக் ஸ்ட்ரெயின். த ஹெவி ஹெல்மெட்ஸ் அண்ட் எ ஸ்லைட்லி பெண்ட் நெக் பொசிஷன். நீங்கள் ஃபோன் பேசும்போது லைட்டாக அந்த கழுத்தை அப்படி சாய்க்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்லைட்லி பெண்ட் நெக் பொசிஷன். டு லுக் எ டிராஃபிக் ஆர் எ ஹேண்டில் பார் ஸ்ட்ரெயின், அதாவது செர்விக்கல் ஸ்பைன். இப்போது இதில் தான் வருது, நீங்கள் ஃபோனை பேசிகிட்டு போகும்போது நீங்கள் லைட்டாக கழுத்தை சாய்க்கிறீங்க. அப்புறமா 2 கையையும் ஹேண்டில் பாரை பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கையில் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு போகிறீங்க. அப்போது ஒரு வண்டியினுடைய 2 அப்சார்ப்ஷன், இந்த இன்ஜினோட வைப்ரேஷன் 2 கைகள் வழியாக நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு பதிலாக ஒரு கை வழியாக வரும் பொழுது அந்த கையில் மிக அதிக அளவுக்கான தாக்கம் ஏற்பட்டு அதில் இருக்கிற நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்டில், நம்மளுடைய எல்போ ஜாயின்ஸில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கிற தசைகள் ஏதேனும் பலவீனமாக இருந்ததுன்னா ஒரு கையில் வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு கையில் காதில் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து நிறைய நேரம் நீங்கள் வாகனத்தை இயக்குனீங்கன்னா எந்த கை நீங்கள் வாகனத்தை பிடிச்சிருக்கீங்களோ அந்த கையில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் செல்ஃபோனை பிடிச்சிக்கிற கையும் ஒரே பொசிஷனில் வச்சுக்கிட்டு இருக்க போகிறீங்க, அதுவும் வைப்ரேஷனில் சில பாதிப்புகளை சந்திக்கும். அதே மாதிரி நீங்கள் மிக அதிகமான எடையுள்ள ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதுவும் உங்களுடைய செர்விக்கல் பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். த லம்பார் லோடர்ஸ் லாஸ், அதாவது லம்பார் ரீஜனில் ப்ரொலாங்டு சிட்டிங் ஆஃபன் காசஸ், அதாவது ஃப்ளாட் பேக், அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் இந்த இருசக்கர வாகனத்தில் நீங்கள் பயணிக்கிற போது நேச்சுரல் ஹர்வல் இல்லாமல் லோவர் ஸ்பைன் வந்து பாதிக்கப்பட்டு குரோனிக் லோவர் பேக் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா மெயின்டைன் த நேச்சுரல் போஸ்டர். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் போஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். இந்த கழுத்தை சாய்ச்சிட்டு ஃபோன் பேசிட்டு போகிறத வச்சுக்கக்கூடாது. கீப் யுவர் பேக் ஸ்ட்ரெயிட். உங்களோட பேக் எப்பயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நீங்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டும்போது. அப்போ 2 கையில் நீங்கள் வாகனத்தை பிடிச்சி 2 ஹேண்டில் பார்லையும் நீங்கள் கையில் பிடிச்சி நீங்கள் வண்டியை ஓட்டணும். அதே மாதிரி கோர் லெக்ஸ் சப்போர்ட் யுவர் வெயிட் ரேதர் தேன் த லீனிங், அதாவது நம்மளுடைய லெக் சப்போர்ட்டில் நம்மளோட வண்டி இருக்கணும், லீன் பொசிஷனில் இல்லாமல். அதே மாதிரி ரெகுலர் பிரேக். இப்போ நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வாகனத்தை தொடர்ந்து ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகணும். அதே மாதிரி உங்கள் வாகனங்களை சரியான முறையில் பராமரித்து எக்யூப்மெண்ட்ஸை கரெக்டான வழியில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வெயிட் ஆன் ஷோல்டர்ஸ், அதாவது ஹெவி பேக், அதாவது நிறைய பேக்காக முதுகில் சுமந்துட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடணும். அதே மாதிரி உங்களுடைய ரெகுலர் பர்ஃபார்மன்ஸில் உங்களுடைய
கோர் எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் வெர்டிபிரல் காலத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இவர் ரெக்கமெண்டேஷனையும் இங்கே கொடுக்கு. இப்போ அடுத்து நம்ம இருசக்கர வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும்போது செல்ஃபோனை காதுக்கும் தோலுக்கும் இடைக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசிட்டு போகிறதுனால உங்களோட ஸ்பைனல் கார்டில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுங்கிறத இங்கே பாருங்கள். கழுத்து எலும்பு தேய்மானம், த செர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ், தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கிட்டு கழுத்து எலும்புகளினுடைய செர்விக்கல் வெர்டிபிரா மீது தேவையற்ற அழுத்தத்தை நீங்கள் உண்டாக்குனீங்கன்னா, தினமும் 30 நிமிடம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எலும்புகள் முன்கூட்டியே தேய்மானத்துக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி தசை சமநிலை இல்லாமல் போயிடுது, மசில் இம்பேலன்ஸ் ஆகி ஒரு பக்க கழுத்து தசைகள் அதிகமாக இழுக்கப்படுவதால் ஸ்ட்ரெச் ஆகி மறுபக்கம் சுருங்குவதால் தசைப்பிடிப்பு மற்றும் நாள்பட்ட வலிப்படி ஏற்படும். அதே மாதிரி தண்டுவட பாதிப்புகள் கழுத்தின் தவறான நிலையால் தண்டுவழுந்து எலும்புகளுக்கு இடையே உள்ள வட்டு நழுவுதல், டிஸ்க் ப்ரலாப்ஸ் அல்லது வீங்குதல் ஏற்படலாம். இது நரம்புகளை அழுத்தி கைகளில் மறுத்த போதல் அல்லது பலவீனத்தை உண்டாக்கும். முதுகு தண்டு நீங்கள் ஃபோன் பேசிட்டு போகிறதுனால சரியான நிலையில் நீங்களோட போச்சர் இல்லாதனால கழுத்து நிலை மாறும்போது அதன் சமன் செய்ய உங்கள் உடல் தானாகவே முதுகின் மற்ற பகுதிகளை வளைக்கும். இது கீழ் முதுகு வலியும் லோ பேக் பெயினையும் உண்டாக்கும். அப்புறம் நரம்பு அழுத்தம், தோள்பட்டை மற்றும் கழுத்து இணைப்பில் நரம்புகள் அழுத்தப்படுவதால் தலைவலி மற்றும் கைகளில் மின்சாரம் பாய்வதன் போன்ற உணர்வு ஏற்படும். இது எப்படின்னு பார்த்துக்குங்க. தண்டுவடம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நார்மலாக இருக்கிறது. அதே நீங்கள் ஒரு ஃபோனை பேசிட்டு போகும்போது இந்த ஃபோன் இருக்கிற இந்த சிகப்பு நிற படம், அப்போ இந்த மாதிரி போச்சலில் நீங்கள் வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வியாதிகள் வருங்கிறது தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இதை நீங்கள் தவிர்க்கணுன்னா ஹேண்ட்ஸ்ஃப்ரீ போட்டு பேசலாம், இல்லை வாகனத்தை நிறுத்திட்டு பேசுங்க, இல்லை முறையான எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இப்போ நான் காட்டுற படங்களை பாருங்கள். இந்த படத்தில் ஒரு தம்பி ஒரு சிக்னலில் ஃபோன் பேசிட்டு வரார். இப்போது அவரோட கவனம் முழுக்க ஃபோனில் தான் இருக்குது. இது ஒரு சந்திப்பு, நீங்களே பாருங்கள். இது ஒரு சந்திப்பு. இங்கே இவர் திரும்பும்போது ஒரு வாகனமும் இங்கே திரும்புது. அப்போ இவருக்கு எதிரில் ஒரு வாகனம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இவருக்கு ஒரு விபத்து ஏற்படுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இவர் ஹெல்மெட்டும் போடலை. அப்போ இந்த குடும்பம் இவர் விபத்தை சந்தித்தாருன்னா அந்த விபத்தினால் ஒரு குடும்பம் எவ்வளோ தூரம் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத உங்களை பொருத்தி பார்த்துக்குங்க. இதில் 3 பேர் பயணம் செய்கிறாங்க. இதில் வாகனத்தை ஓட்டுறவர் செல்ஃபோன் பேசிட்டு போகிறார். இப்போ இந்த விபத்தில் இப்போ இவர் ஃபோனில் தான் கவனமாக இருக்கார். நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், அந்த படத்துலேயே தெரியும். அவர் ஃபோனில் தான் கவனமாக இருக்கிறாரு. பின்னாடி இருக்கிற 2 பேர் ஃபோன் பேசலை. அவர் பேசுகிறாரான்னு நமக்கு தெரியலை. பட் இவர் முழுக்க கவனமும் ஃபோனில் தான் இருக்கார். ஆனால் இவர் சாலையில் இந்த வாகனம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போது இந்த வாகனம் விபத்துக்கு உள்ளாச்சுன்னா இந்த 3 பேருமே இல்லாமல் போயிடுவாங்க, விபத்தில் பாதிக்கப்படுவாங்க அல்லது மரணிப்பாங்க. இதுக்கு அடுத்து இந்த படத்தை பாருங்கள். ஒரு குழந்தைகளோட தகப்பன், இவரும் ஃபோன் பேசிக்கிட்டு 2 குழந்தைகளை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பள்ளியிலிருந்து தன்னுடைய குழந்தைய இவர் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. சின்ன பையனுடைய பேக்கை அவர் மாட்டியிருக்காரு அவரோட ஷோல்டரில். பெரிய பையன் அவரோட பேக்கை அவர் வச்சுருக்காரு. அவர் ஃபோன் பேசிக்கிட்டு போகிறார். இவரும் வாகனம் ரோட்டில் தான் இருக்கார், இயக்கிட்டு தான் இருக்கார். இவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கார். ஃபோனில் தான் இவரோட கவனம் இருக்குது. இந்த வாகனம் விபத்துக்குள்ளாச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு அனர்த்தம் நடக்குங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. சாலையில் ஃபோன் பேசிக்கொண்டு போகிற எல்லோரும் இந்த படத்தை மனதில் நிறுத்திக்குங்க. இந்த வாகனம் விபத்துக்குள்ளானால் என்ன ஆகும்? அந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன பாவம் செய்தன அவருக்கு பிறந்ததை தவிர. இந்த நண்பரோட இதை பாருங்கள். இவர் எப்படி தன்னுடைய கழுத்தை வளைச்சிக்கிட்டு போகிறாரு. இவர் ஏதோ ஒரு பணி நிமித்தமாக தான் பேசிக்கிட்டு போகிறாரு. இவரும் சாலையில் பயணித்துக்கிட்டு தான் இருக்கார். இவருடைய கவனமும் ஃபோனில் தான் இருக்குது. செல்ஃபோன் வழியாக தான் இவருடைய முழு கவனமும் இருக்குது. சாலையில் யதார்த்தமான அந்த மனிதனுடைய ஒரு இயல்பு இருக்கும். ஒரு வாகனத்தை இயக்கி பழகின அந்த இதில் அவர் போயிட்டுருக்கார். இவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காருங்கு தெரிஞ்சு மற்றவர்கள் சரியாக இயங்கிறதால இவர் விபத்தில் சிக்காமல் இருப்பார். இதே மாதிரி இன்னொரு நபரும் ஃபோன் பேசிக்கிட்டு வந்தாருன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் ஃபோன் பேசிக்கிட்டு இருசக்கர வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கிற நிலை வந்ததுன்னா தினம் விபத்துகளும் எல்லா இடங்களிலும் விபத்துகள் தான் நடக்கும். இங்கே
இப்போ வந்து 50% மக்கள் ஃபோன் பேசிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை இயக்கிறோம், 50% மக்கள் ஃபோன் பேசாமல் இயக்கிறதுனால விபத்துக்கள் குறைவாக இருக்குது. அவ்வளவுதான். நாளை எல்லாரும் ஃபோன் பேசிக்கிட்டு நடந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. அப்புறமா பெரும்பான்மையான பெண்கள் வந்து பின் இருக்கையில் உக்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் ஃபோனை பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஃபோன் பேசுவதால் ஒரு ஃபோன் பேசக்கூடியாத ஆபத்தான இடங்களிலையும் அவங்க இறங்குவதும் இல்லை, ஃபோன் பேசுவதை நிறுத்துவதும் இல்லை. இப்படி ஃபோன் பேசி இந்திய பொருளாதாரம் எவ்வளவு வளர்ச்சி பெற்றது. இந்த மக்கள் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆனவங்களாம் எப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக ஆனாங்களா? பெரிய மாற்றங்கள் ஏதேனும் பெரும் இந்திய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா இந்தியாவுக்குள்ளன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஒரு ரூபாய்க்கு 350 28 நாளுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக நீங்கள் தேவையற்றதை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கீங்களே ஒழிய, இந்த மாதிரியான பேசக்கூடாத இடங்களில், வாகனங்களில், இருசக்கர வாகன பின்னிருக்கைகளில் ஒரு 3 பேர் பயணித்திருக்கிற இருசக்கர வாகனத்தில் 3 பேரும் ஃபோன் பேசுவது, பேசக்கூடாத இடங்களில் பேசுவது, இந்த மாதிரி வச்சு பேசி உங்களுடைய உடல்நிலையை கெடுத்துக்கொள்வது, இப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு இருசக்கர வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிற எல்லோரும் ஒரு 3 ஆண்டுகள் கழித்து ஏதேனும் ஒரு மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் அழுகப் போகிறீர்கள், அல்லது ஏதேனும் ஒரு விபத்தில் சிக்கி உங்களோட உயிரை விட போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்த போகிறீங்க. இது ஒன்று. இதுக்கப்புறமா இதில் வந்து சாராயம் இருக்குது. அதாவது மது அருந்தி விட்டு வாகனத்தை இயக்கும்போது செல்ஃபோன் பேசிக்கொண்டு போவது. அப்படி நீங்கள் மதுவை அருந்தி கொண்டு நீங்கள் செல்ஃபோன் பேசிக்கொண்டு போய் நீங்கள் விபத்தில் சிக்கினீங்கன்னா உங்களுடைய உயிர் காப்பாற்றவே முடியாது. உங்களுக்கு இறப்பு 100%. நீங்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கி நீங்கள் விபத்தில் சிக்கினால் உங்களுடைய இறப்பு 100%. அதுவும் செல்ஃபோன் பேசிக்கொண்டு போனீர்கள் என்றால் விபத்துக்கான சாத்தியக்கூறுகள் 70% இருக்கிறது. நீங்கள் ஃபோன் பேசிக்கொண்டு மதுவும் அருந்தி கொண்டு இருசக்கர வாகனத்தை இயக்கினால் ஒரு 30% விபத்து நடக்காமல் நீங்கள் தப்பி வீடு செல்லலாம். இதுதான் உண்மை, யதார்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், யாரெல்லாம் காதில் ஃபோன் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு போகிற பெண், ஆண் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு எலும்பு சம்பந்தமான ஒரு மருத்துவமனையில் லட்சக்கணக்கில் அந்த மருத்துவருக்கு அழுகப் போகிறீர்கள். அவரை பணக்காரனாக்குவதற்காக நீங்கள் சாலையில் செல்ஃபோனில் பேசிக்கொண்டு போகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பணத்தை தயார் செய்து வைத்துக்கொண்டு செல்ஃபோனில் பேசிக்கொண்டு சாலையில் போய் இன்னொருவரை கொல்லாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.